லட்சுமி கர்ணாவும் மதுமையும் மேல மீட்டிங் போட்டுங்கிறாங்க. என்னடி சொல்ற மீட்டிங்கா? நம்ம இத்தனை பேர் இங்க உட்காந்துருக்கோம், நம்மளால இங்க உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேர் மேல போய் என்னடி அவ்வளவு ரகசியமா பேசுறாங்க? நம்மளை பத்தி குறைஞ்சி பேசினிருக்கோம். இவனுக்கு என்னடி நம்மளை பத்தி குறைஞ்சி பேசுறது? நம்ம பேசுவோண்டி. ஏடி உனக்கு காலையில யாரு போன் பண்ணா? எத்தனை மணிக்கு கால் பண்ணா? எனக்கு காலையில 5 மணிக்கு போன் பண்ணாண்டா. எனக்கு கூட 4 மணிக்கெல்லாம் அடிச்சாண்டி போனு. உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்துச்சு? எங்களுக்கு 4 மணிக்கு வந்துச்சு. சரி நீங்க வந்ததை பத்தி பேசுறீங்களே, டைம் 6 இருக்குது. ஒரு டீ கொடுத்தாங்க இது வரைக்கும், நமக்கு தண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இல்லாம இருக்கவே முடியாது தெரியுமா? ஆட்டோ பஸ் அலைஞ்சு நல்ல செஞ்ச ஒரு பிரியாணி கொடுத்தா. எனக்கு பத்தவே இல்லை. எனக்கு அறியே வரல. ஃபர்ஸ்ட் வெறும் பிரிஞ்சி மாதிரி இருந்தது. மச்சான் ஒரு விஷயம் தெரியுமா? கர்ணா நம்ம எல்லாம் செம்ம வெயிலு, நம்ம செம்ம டயர்டா இருந்துச்சு. கர்ணா வந்து அந்த ஐஸ்கிரீம் டப்பா எட்டி பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை ஐஸ்கிரீம் தான் வாங்கி தருவான் நினைச்சேன். மச்சான் நீ வேற மச்சான், இவ கோன் ஐஸ் வேணும்ன்றா, இவ கப் ஐஸ் வேணும்ன்றா, எல்லாரும் அது வேணும் இது வேணும் கேட்டு கடைசியில ஒரு குச்சி ஐஸ் கூட வாங்கி தரலாம். தெரியுமா? குல்பி ஐஸ் வாங்கி இப்படி நக்கலா நினைச்சேன்டி. உங்களுக்கு ஐஸ்கிரீம் மட்டும் தான் கேடா பத்தியா கண்ணா? ஆள் இல்லன்னா என்ன வேணாலும் பேசுங்க. இன்னைக்கு காலையில இருந்து என் பொண்டாட்டி கொடுத்த காசை அந்த நம்ம இதுல கொடுத்தாங்கல்ல ரேஷன் கார்டுல அந்த 1000 ரூபாய் எடுக்கணும். அந்த நன்றி கூட ஐஸ் நகரை பத்தி பேசுதுங்க. அதுவும் கோன் ஐஸ், குச்சி ஐஸ், குல்பி ஐஸ், எனக்கு தொடர்பு கட்ட ஐஸ் இருக்குது வீட்டுல. மகிமை சார் உங்களை பத்தி தெரியுங்க. அதுக்குதான் நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்காவது 5 மணிக்கு பிரியாணி, அடுத்தது வெடிக்காலம் 5 மணிக்கு நீங்க மாங்காடு அனுப்புறேன்னு சொல்லி குன்றத்தூருக்கு இவர்கிட்ட போயிட்டீங்க. குன்றத்தூர்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஷேர் ஆட்டோ புக்கிங் பண்றாரு. 72 3 86 38 அதுதான் சொல்றேன். நான் சொன்னது என்ன புரிஞ்சுதா? அந்த மாதிரி நீ சொன்னது